கடலுடுத்து நிலமடந்து கெளிலொழுகும் சீராரோ வதனமென திகழ் பரத கண்டமிதில் பக்கத்து பெஞ்சில் இருக்கேன். ஆமா ஆமா ஆமோ அப்படின்னு நான் பார்த்துக்கங்க. இது ஒரு பக்கம் ஒரு மாதிரி போயிட்டுருக்கோம். கவிதை அழகா நண்பர் வந்து அங்கே நான் உட்காந்து அழகா கவிதைகளை பற்றி சொல்லிக்கிருந்தாரு. காலேஜுக்கு போனால் கவிதை வித்தியாசமாக எழுதுவானுங்க. ஒருத்தர் எழுதியிருந்தேன், அருகம்புல் போல் என் காதல் தளதளவென்று வளர அவங்க அப்பே எரும மாடு மாதிரி மடமடன்னு மேயன்னு எழுதியிருந்தான் பார்த்துக்க. வித்தியாசமாக இருக்கும். இதெல்லாம் வித்தியாசம் ரொம்ப. எனக்கு இது இந்த குடும்பம் தான் இப்படி நடக்குதுன்னு பார்த்தா அரசியல்வாதி பக்கம் போகலாம் அப்படின்னு பார்த்தா அங்கே ஒரு நிகழ்வு. ஒரு அரசியல்வாதி அவருடைய மனைவி கேட்குறாங்க, என்னங்க நான் மாசமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்கிறாங்க. உடனே அந்த அரசியல்வாதி சொல்கிறாரு, கண்டிப்பாக இது எதிர்கட்சிக்காரர்கள் செய்த சதின்னு போட்டு உடச்சிட்டான். இது ஜோக்குங்க, கொஞ்சம் சிரிச்சா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓ இதுதான் ஜோக்கா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஓகே, இந்த அழகான நிகழ்ச்சிக்கு ஒரு முக்கியமான சில பிரபலங்களை கூப்பிட்டு வாழ்த்து சொல்லியிருந்தா எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு த ஒன் சூப்பர் ஸ்டார், வேர்ல்டுலே ரொம்ப சூப்பர் ஸ்டார், இந்தியாவினுடைய ஏவுகணை நாயகன். என்றைக்குமே எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு போனால் அவரை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுறது. ஒரு மிகப்பெரிய ஒரு இந்தியாவுடைய சொத்து இன்று நம்மோடு இல்லை. அவருடைய வாழ்த்து அங்கே மேலேருந்து சொர்க்கத்திலிருந்து நம்மளுக்கு வரப்போகுது. அது எப்படி அப்படிங்கிறது சின்ன ஒரு கற்பனை. ஓகே, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சொன்னாவே எல்லாருக்கும் பிடிக்கும். எப்படி கேட்டோன்னா 3 மதங்களுக்கு சொந்தக்காரர். என்ன மாதிரினா கிறிஸ்தவம், இஸ்லாமியர், இந்து என்ற 3 மதங்களுக்குமே சொந்தக்காரர். ஏன் அப்படி சொல்கிறோம்னா, ஏ என்பது பிள்ளையார், ஏ என்பது அல்லாஹ், பி என்பது பிள்ளையார், ஜே என்பது ஜீசஸ் என்ற 3 மதங்களுக்குமே சொந்தக்கான ஒரு உத்தமமான ஒரு மனிதர். இந்த இந்திய திருநாட்டினுடைய மிக முக்கியமான பொறுப்புகளாக இருந்துட்டு தன்னுடைய ஆசிரியர்களை வந்து கடைசி தருணத்தில் இந்தியாவுக்கு சேவை செய்கிற நோக்கத்தில் திண்டுக்கல் பெஸ்கி காலேஜில் இருக்கக்கூடிய ஒரு பாதிரியார்ட்ட, அவருக்கு சொல்லிக் கொடுத்த பாதிரியார்ட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு நான் இந்தியாவுக்கு, நம்முடைய நாட்டிற்கு சேவை செய்ய புறப்படுகிறேன் என்று போன ஒரு மனுஷன். அப்பேற்பட்ட ஒரு நல்ல மனிதர் இந்த இந்தியாவிற்கு, நம்முடைய குறிப்பாக தமிழகத்தில் ராமேஸ்வரத்தில் பிறந்திருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப பெருமையாக சொல்லணும். அப்பேற்பட்ட ஒரு மனிதருடைய இந்த வாழ்த்து செய்தி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். Where there is a righteousness in the heart, when there is a beauty in the character, when there is a beauty in the character, when there is a order in the nation, when there is a order in the nation, there is a peace of the world. உங்கள் அனைவரையும் இந்த அழகான தருணத்தில் நான் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். 2025 உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிகழ்வு அமைய வேண்டும். கனவு காணுங்கள் என்று நான் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கெல்லாம் கனவு காணுங்கள் என்று சொல்லியிருக்கிறேன். அந்த கனவு என்பது உங்களுடைய லட்சிய கனவாக நீங்கள் காண வேண்டும் என்று உங்களை எல்லோரையும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். அனைவரும் நலமாக இருங்கள். வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த். விவசாயியை நாம் கண்டிப்பாக நாம் மதிக்க வேண்டும். உழவு தொழில்தான் இந்த உலகத்திற்கு மிக முக்கியமான ஒன்று. என்னதான் இருந்தாலும் விவசாயம் இல்லை என்றால் எதுவுமே இல்லை. ஆகையால் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். பிடித்திருந்தால் கையை தட்டுங்க, அப்படி இல்லைன்னா பக்கத்தில் உங்களுக்கு முதுக தட்டுங்க. ஓகே, நன்றி. அடுத்ததாக ஒரு முக்கியமான ஒரு பெரிய அரசியல் தளத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜாம்பவான், முத்தமிழ், இயல், இசை, நாடகம் என்ற 3 பரிணாமத்தில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மிக முக்கியமான ஒரு நபர் டாக்டர் கலைஞர் ஐயா அவர்கள் வந்து வாழ்த்து சொல்லியிருந்தால் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஆற்றோர்களே, சான்றோர்களே, என் உயிரிடும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, நான் இந்த தருணத்தில் உங்களை சந்திப்பதில் பெரு மகிழ்ச்சியாக நினைக்கிறேன். 2024ஆம் ஆண்டு உங்களுக்கெல்லாம் எப்படி சிறப்பாக அமைந்தது என்று உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அதையே போன்று 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு நல்லதொரு ஆண்டாக அமைய வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நான் வாழ்த்து விடைபெறுகிறேன். ஆதரிப்பேர் உதயசூரியன். நன்றி, வணக்கம். ஐயா அவர்களுக்கு நன்றி. இந்தியாவுடைய இரும்பு பெண்மணி, தமிழகத்தில் இரும்பு பெண்மணி அப்படின்னு சொன்னோம்னா மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான். இரும்பு பெண்மணியாக இருந்தவர் வந்து நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்தி சென்ற புரட்சி தலைவி அம்மா. அந்த புரட்சி தலைவி அம்மா அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு வேணும். அவருடைய வாய்ஸ் கற்பனையாக உங்களுக்காக இந்த மேடையில்
2025ஆம் ஆண்டை பற்றி ஒரு வாழ்த்து சொல்ல வர்றாங்க. நன்றி. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக உடன்பிறப்புகள் உங்கள் அனைவருக்கும் நான் முதலில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஊரும் உள்ளமும் தூய்மையாக இருந்தால்தான் பேரும் புகழும் நிலைத்து நிற்கும் என்று சொல்வார்கள். உங்கள் ஊரும் உங்கள் உள்ளமும் தூய்மையாக இருக்க வேண்டும் என்று கூறி 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு நல்லதொரு ஆண்டாக அமைய வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். நீங்கள் எல்லாம் செய்வீர்களா? உங்களைத்தான், நீங்கள் எல்லாம் செய்வீர்களா? செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு களம் காண புறப்படுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். நன்றிம்மா, நன்றி நன்றி. ஸோ இந்த கேப்பில் அடுத்து சில முக்கியமான ஆளுகளாக கூப்பிட போகிறோம். ஸோ அடுத்து ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ், ஒரு ஃபன் கேம் விளாண்டலாமா? ஃபன் கேம் விளாட போகிறோம். இதில் எப்படி ஃபன் கேம் வந்து இங்கே ஒரு சில ஒரு நபர்கள்லாம் கூப்பிட போகிறோம். நீங்கள் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வந்தால் ஃபன் கேம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்.